நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு நல்லவங்களா வாழுங்க. காலம் கடைசி காலமா இருக்குது. அநியாயம் அக்கிரமம் அப்படி குத்தாட்டம் போட்டுட்டு இருக்குது. அநியாயக்காரர்களோடு துணை போகாதீங்க. ஷார்ட்ஸில் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க ஷார்ட்ஸில்? நாளைக்குன்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஜனம் இந்த சொல் வடமொழி தமிழ் சொல் சொல் சனம். ஜனம் இந்த சொல் வடமொழி தமிழ் சொல் சனம். எதுக்கு இந்த பாடு? நம்ம பாட்டுக்கு மக்கள் சொல்லிட்டு போயிடலாமே. ஹாய் அக்கா, வருக. யார் அக்கா போட்டுருக்கிறீங்க? வருக, வணக்கம் வணக்கம். அபிநயா வருக, அபிநயா வருக வருக வணக்கம். முந்த நாள் ரொம்ப வந்தீங்கன்னு நினைக்கிறேன் அபிநயா. இல்லை 2 நாள் ஆச்சு. நீங்கள் என்னது நீங்கள்? தயா, நீ சரியான கமெண்ட் போடு. சரியா? தேவையில்லாத கமெண்ட் பண்ண, நல்ல கமெண்ட் போடு. அபிநயா சாப்பிட்டாச்சா? சாப்பாடு சாப்பிட்டாச்சா? எப்படி இருக்கிறீங்க? அன்பே சிவம் வருக. சகோதரி, தூய தமிழில் அவன் பேசினான். நம் இனத்துக்கு நம் தமிழர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சகோதரி, தூய தமிழில் அவன் பேசினான் இருக்கும். தூய தமிழ் யாருக்கு இப்போ வருது? சாப்பிட்டேனாக்கா? ஓகேப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டப்பா. அதில் 3 தடவை 4 தடவை சாப்பிட்டு போய் பண்ணேன். எனக்கு எதிரே பசிக்குப்பா. நான் எதிரே சாப்பிட்டே இருப்பேன். டைம்லாம் கணக்கு கிடையாது. காலையில் ஒருக்க, சாயந்தரம் ஒருக்க, மதியம் ஒருக்கெல்லாம் கணக்கு கிடையாது. எனக்கு பசிட்டே இருக்கும், நான் பாட்டு சாப்பிட்டே இருக்கேன். அன்பே சிவம் வணக்கம். வெளியில் போயிட்டீங்களா? எல்லாரும் வெளியில் போயிட்டீங்க. 3 பேர் தான் உள்ளே இருக்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா, பேசுங்கப்பா. நல்லா இருக்கீங்க. ஆனால் ஐயா, இப்போ இது பட்டிமன்றமா? நான் அழகா இருக்கேன் அழகா இல்லைன்னு உங்கள்கிட்ட இது கேட்டேனா? அது வந்து நான் எப்படியும் நான் அப்படி தான் இருக்கேன். சரியா? நான் அழகின்னு சொல்லலை, அழகு இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன் இந்த கஷ்டம் உனக்கு? சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? உன் மண்டையில் கோளாறு இருக்கா? சுகராக இருக்கீங்க. யார்? பிள்ளுவோ யாரோ சூப்பராக இருக்கீங்க. ஆமாம். என்ன ஆமாம்? மண்டையில் கோளாறு இருக்கா? ஏட்டையா, உன் மண்டை கோளாறு இருக்காண்ணே. 3வது லைக் போட்டுக்கிறீங்க. யாரும் தெரியல, ரொம்ப நன்றி. லைக் போட்ட உள்ளமே நன்றி நன்றி நன்றி. என்ன ஆமாம்? என்னது பில்லுவா என்னமோ ஒரு பேர். அவங்க சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா. நீங்கள் இப்போல்லாம் நல்லா சிரித்து லைவ் வரீங்க. முன்னாடி கோபமாக பேசுங்க. நீங்கள் சிரித்தால் அழகாக இருக்கீங்க அக்கா. ஐயோ, யார்ப்பா நீ? ஏற்கனவே வந்திருக்கே ஐயா. வருக ஐயா, வணக்கம் ஐயா. உன் பேர் என்னையா? பேர் என்ன? விஜய், நான் கைட்டே நீ பேசினதான். பேரை கண்டுபிடிக்கிறத பற்றி அபிநயா. ஓகே ஓகே. தாயொலி அன்பிலுக்கவே வந்திருக்கு. நான் தான். என்னது நான் தான் தயா? புரியல எனக்கு. நீங்கள் இப்போ நான் சிரிக்கலாமா வேண்டாமா? கோவமாகவே இருக்கலாமா? சொல்லு தம்பி. அபிநயா சொல்லு. தம்பியா தங்கியா தெரியல. அபிநயா சொல்கிறாமா? சிரிக்கவா இல்லை கோவமாக இருக்கவா? யாராவது பேக் கமெண்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கேன், தன்னாக்க கோவம் வந்துடும். நல்ல விதமாக பேசினா நல்ல விதமாக இருக்கும். பேக் கமெண்ட் போடும்போது தான் கோவம் வந்துடும். சிரிச்சா நீ ஓடிடுவ. சரியா? சிரிப்புக்கும் நமக்கு ரொம்ப தூரம். வம்பிலுக்க வந்திருக்கா? யார் தம்ப வம்பிலுக்கு வந்திருக்கிறது? வருங்கப்பா, வணக்கம். வந்தவங்க கொஞ்சம் பேசுங்கப்பா. வருங்க. 5 லைக் போட்டுக்கிறீங்கப்பா. சும்மா லைக் போட்டுருக்கீங்கப்பா. ரொம்ப 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 சந்தோஷம்ப்பா. நன்றிகளப்பா. ஆமாம், இவங்க இப்படி கமெண்ட் பண்ணால் எனக்கே கோபம் வருமா? காமப்பா. யாராவது ஏறாப்படாமல் கமெண்ட். இப்போ என்ன கமெண்ட் வருது? ஒரு சில திருவாத்தங்கள் நிறைய இருக்காங்க. அவங்களாம் இப்போ காணலை. சரியா? அழுவாங்க பாரு. ஐயோ அம்மா, தமிழில் இந்த வார்த்தையெல்லாம் உண்டா நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த வார்த்தையில எங்கடா கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கண்டுபிடிச்சிருப்பாங்க. தமிழில் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வந்து பேசுவாங்க. அப்போ கோவம் எப்படி வரும்? சொல்லுன்னு வரும்ல. நாம சரியான பதில போட்டு நம்ம நினச்சி வரோம். நல்ல விஷயத்தை பேசுவோம், மக்களை சந்திப்போம் அப்படின்னு நம்ம வரோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்துட்டு ரொம்ப பேசுவாங்க. வருக, வணக்கம்ப்பா. அபிநயா சாப்பிட்டியா? சகோதரி, உங்கள் உரையாடல் மிகவும் அற்புதமாக உள்ளது சகோதரி. அது உணவு என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? உணவு என்ன கொடுத்துரு? என்ன உணவாக இருந்தாலும் 24 பேருக்கு சாப்பிட்ற உரையாடல் நான் தான். இன்னைக்கு வந்து ரசமும் காலிஃப்ளவரும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. அதனால எந்த சோத்து பாட பக்கத்தையும் சுற்றிட்டு இருப்பேன். தாயா என்ன வந்து இன்னுமா சேனல் மானிட்டேஷன் ஆகலை? ஆமாம், பண்ண மானிட்டேஷன் ஆகலைப்பா. மானிட்டேஷன் எங்கே ஆகுது? நான் இப்போ ஒரு 6 மாதம் லைவுக்கு வரதில்லை, எதுக்குமே வரதில்லை. அது வாட்டி இந்த சேனல் அப்படியே கிடந்து போச்சு. சரி, இப்போ தான் இனிமேல் மக்களையும் பார்ப்போம், மக்களை சந்திப்போம். மக்களை சந்திச்சாட்டே இது மானிட்டேஷன் ஆகும் அப்படின்ட்டு மக்களை சந்திக்க வந்தாச்சு. வணக்கம். இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க. வருக, வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த உள்ளமே வருக, வணக்கம். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கப்பா, பேசுங்கப்பா. நீங்கள் பேசினா தான் எனக்கு மக்கள் வருவாங்க. உங்கள் சகோதரிகிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. 6 லைக் போட்டுக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அன்பே சிவம், வெளியில் போயாச்சா? சாப்பிட்டீங்களா? ரசம் அடிப்பை சொன்னோன்னே வெளியே ஓடிட்டீங்களா? ஐயோ, என்ன பண்ணுறது? அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும். லைவ் வராங்க போல இருக்கா? தம்பி பாப்பா வரலாம். லைவுக்கு வரது தப்பு இல்லை, டைம் பாஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பேசலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நாட்டு நடப்பில். எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி பேசிட்டா கூட பரவாயில்லையே. தேவையே இல்லாத ஒரு விஷயங்களா எதையாவது ஒரு அசிங்கமான ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து பேசிட்டு இருந்தது கஷ்டமாக இருக்கும்.
உங்கள் மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி. ஓகே சகோதரரே, லைவ் போடுறேன்னா எப்படி மானிட்டேஷன் ஆகும் அக்கா? ஏய் பாபியா, லதா லதா வருக வணக்கம். செல்லக்குட்டி இன்னைக்கு நல்ல பிள்ளைங்களாம் வந்துருக்காங்க, நீங்க அப்புறம் நல்லவங்களாம் வந்துருக்கீங்க. ஹாய் அக்கா, முதல்ல ஹாய் அக்கா போட்டுட்டு தான் நீ கதையே சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்ன தெரியுமா சொல்லியிருக்க, லைவ் போடாமல் எப்படி மானிட்டேஷன் ஆகும்னு சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் பார்த்தா லதா பிள்ளை கண்ணு என்னாச்சு? கண்ணு ஒன்றும் ஆகலையா? கண்ணு நல்லா தான் இருக்கு. கண்ணுக்கு என்னப்பா? ஹாய் அக்கா, வருக லதா வணக்கம். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் டெய்லரிங் வேலை பார்க்குறேன். நான் மதியம் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன் அக்கா. இப்போ காய்கறி குடிக்க போகிறேன். காய்கறி இப்போ காஃபி குடிக்க போறியா? ஐயோ பைத்தியமே எப்படி படிக்கிறது அந்த பைத்தியம். காஃபி குடிக்க போகிறேன் அக்கா, நீங்களும் வாங்க. கண்டிப்பாக நான் குடிக்க வரேன். கொடு, நீ என்ன கொடுத்தா வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறேன். என்ன சாப்பாடு தான் சாப்பிட்டே இருக்கிறேன். உங்கள் சிரிப்பு அழுங்க அக்கா. பொய் பேசாத, பொய் பேசக்கூடாது சரியா? பொம்பளை பிள்ளைனா பொய் பேசக்கூடாது. அடக்க ஒழுக்கமாக உண்மையை பேசணும் சரியானதா? அதான் அது எப்படி இருக்க? நல்லா இருக்கியா அக்கா? சுடுகாட்டில் பேய் இருக்காக்கா? இருக்குமாக்காவான்னு கேட்குறியா? இருக்குமாக்காவான்னு சுடுகாட்டில்னு சொல்ல முடியாது. பேய் அது ஒரு இடத்துல குரூப்பாக இருக்கும். மரம் செடி, அது அடர்ந்த காட்டுக்குள்ளே, அடர்ந்த மரம் செடிகளுக்குள்ள, அது செடிகளுக்குள்ளே இருக்கும். முன்னெல்லாம் வந்து வெளியில் உலாவும், இப்போ உலாவுறதில்ல. ஏன் தெரியுமா? நிறைய சாமிகள் அங்கே பக்கத்தில் ஒரு சாமி வச்சுருக்கோமா, அதனால் அது வராது, வந்துச்சு வரட்டி விட்டுரும். ஆனால் பேய்கள் உண்டு. இப்போ தனியாக அவங்க அனந்த காட்டுக்குள்ள இருப்பாங்க. யாராவது தெரியாமல் அனந்த காட்டுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா நேரங்காலம் சரியில்லாமல் வந்து பிடிச்சிருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும். குரூப்பாகவும் இருக்கும். ஆண்டி நீங்கள் எந்த ஊர் சொல்ல மாட்டேன், ஊர் பேர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சுடுகாட்டுக்கு நம்ம மாதிரி ஆள் போனால் எப்படி பேய் இருக்கும்? ஆமாம், நம்மளை கண்டா பேய்க்கு கொஞ்சம் பயந்தான். ஆமாம் மாண்டி, சாப்பிட்டீங்களா? எப்படி படிக்கிறீங்க? தப்பு தப்பு படிங்க. நிஜமாவே நீங்கள் சிரித்தால் அழகாக இருக்கீங்க. அப்படியா? போய் இல்லை அக்கா, உண்மை. போய் இல்லைக்கா, உண்மை. இருக்குமா அக்கா? நான் இருக்குதான் சொல்கிறேனே. சுடுகாட்டுக்கு நாம மாதிரி ஆள் போனால் ஆண்டி நீங்கள் எந்த ஒரு குரூப்பாக தான் இருக்கும். அதான் சிரிப்பு இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப ஜோக்காக இருக்கும். அப்படியே சிரித்து தெளிவா. சகோதரி, உங்களுக்கு குருநாதர் இருக்காரு. அன்பே சிவம். நம்மளுக்கு குருநாதர் கடவுள் தான் குருநாதர். கடவுள் மட்டும் தான் குருநாதர். எனக்கு எல்லாமே வெளிப்படுத்துறது கூட கடவுள் டைரெக்டாக வெளிப்படுத்திடுவார். அக்கா சிரிப்பே தனி அழகு. சரிதான்ப்பா. யாருப்பா சிரிப்பே அழகு தான் சொல்கிறது? யாரு பேர் சொல்லுப்பா, எனக்கு படிக்க தெரியல. சிரிப்பே அழகு தான் சொல்கிறது யாரு? தம்பியா என்னன்னு தெரியல, மோகன் தம்பியா என்னன்னு தெரியல. உங்களுக்கு கோவம் அதிகம் வந்தால் நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுங்க? அப்போ ஆத்திரமா கத்துவீங்க பண்ணணும். நான் கத்தி ஒருத்தர் சைலண்டாக இருப்பேன், அமைதியாக இருப்போம், அப்படியே இருக்க முடியாதியா? கோவம் வந்தால் கத்திடுவையா? என்ன விஷயத்தான் எனக்கு கோவம் வருதோ அந்த விஷயத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கத்தி சரி பண்ணிடுவேன். அக்கா வருக வணக்கம். இப்போ நீ அக்கா சொல்கிறது யார்? மோகனா? உன் பேர் என்னப்பா? கண்டுபிடிக்கிறது இல்லையா எனக்கு? அக்கா கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணலாம். அக்கா கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணாது. அவங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணலாம்ப்பா. அதில் நமக்கு நன்மை கிடைக்குதான்னு பார்த்துக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கோயிலில் போய் பண்ணுறோன்னா அதில் நமக்கு சரியான முறையில் வந்துச்சுன்னா தான் நீங்கள் அதை பண்ணணும். இல்லைன்னா அமைதியாக இருந்துக்கணும். கத்துவீங்களா? ஆமலதா, பயங்கரமாக கத்து வேணும். ஏன் கேட்குற? உங்கள் ஆண்டவனிடம் கேளுங்கள். அன்பே சிவம், அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் எதற்கு ஆசைப்பட மாட்டார்கள் இந்த மனித குலம். ஆமாம் அக்கா, அவர் பேர் மோகன் தானா? ஐயோ மோகன் தம்பியா, வெளியே போயிட்டியா நீ? ஐயோ தம்பி, நீ உள்ள இருக்கியா என்னன்னு தெரியல. மோகன் தம்பி, நான் ரொம்ப நாளாக உன்னை தேடிட்டு இருக்கிறேன். சொல்லிடு, கமெண்ட் பண்ணி. எனக்கு பேர் கண்டுபிடிக்க தெரியல, நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் வெறும் லதாவா இல்லை புஷ்பரா? லதா பயங்கரமாக கலாய்ப்பா. இப்போ உன்னை கலாய்ப்பா பாரு. தம்பி மோகன் தம்பி தானே? ஏன் என்ன ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து? வாயா